இறைவன் அருளோட இந்த ஷோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஊர்ஜிதமாக சொல்கிறேன், கண்டிப்பாக அனுகிரகம் இருக்கிறதுனால இது இன்னுமே மேம்படும். எல்லோருடைய அரங்கம் நிறைந்த கைதட்டலுடன் சாம்பவி பீடம் குரு ஸ்ரீ ஆச்சாரியா நந்தா ஐயா அவர்களை இந்த மேடைக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். குரு அவர்களுக்கும் ஒரு அன்பின் பரிமாறல். எப்பயுமே சதா மனசில் ஒரு விஷயந்தான் எனக்கு தீவிரமாக இருக்கும். டாபிக்னாலே அதுதான். அது என்னன்னா உபாசனா மார்க்கம். உலகாய் ரீதியான விஷயங்களை பார்த்து நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு ரொம்பவே பக்தியையும் சாமியையும் உதாசீனப்படுத்த ரொம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஜோதிடம்லாம் உண்மையா, இதெல்லாம் என்ன அதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாத அந்த நேரத்தில் இருட்டான அறையில் ஒரு விளக்கை எடுத்து காட்டுறது தான் ஜோதிஷம். பக்தி மற்றும் ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்திக் இணைந்து வழங்கும் ஐகிரி நந்தினி நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. டைட்டில் ஸ்பான்சர் வாகினி டிவைன் சொல்யூஷன், பவர்ட் பை ஸ்ரீ ருத்ரா தாந்திரிக அகாடமி, சப்போர்ட்டட் பை டாக்டர் மைதிலி ஜெயராமன், மகா பிரத்யங்கரா தேவி அருள்வாக்கு பீடம், கோ பிரசன்டட் பை டிவைன் கிறிஸ்டல், கோ பிரசன்டட் பை பக்திலயா, மீடியா பார்ட்னர் ரெட் மீடியா வைட், ஸ்பெஷல் தேங்க்ஸ் லக்கி பார்ட்டி. இன்னைக்கு பிரதோஷம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்த மாதிரி அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பீடாதிபதியாக நான் தான். ஆனாலும் என்னமோ எனக்கு இன்றைக்கி அம்பாள் உத்தரவு நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நான் வந்துட்டேன். ஒரு வாரம் முன்னாடி அவங்க கால் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு ஷோ இருக்குது, இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக கால்லாம் இல்லை. சண்டே பேசியிருந்தாங்க. அப்புறம் ஒரு 2-3 நாள் ஆச்சு. வெட்னஸ்டே திருப்பி கால் வந்துச்சு, நான் ஃபார்மலாக இன்வைட் பண்ணுறேன் உங்களை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறமேட்டு மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு திருப்பி கால் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன மைண்டில் ஓடிட்டு இருந்ததுன்னா, ஃபஸ்ட்லேருந்து பொதுவாக யாராவது நம்மளை இன்வைட் பண்ணாலே அம்பாள் எப்படியும் போக ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவா, எங்கேயும் போகிறது கிடையாது. நான் ஃபேமஸ் ஆகாததுக்கு அவளும் ஒரு ரீசன். அதில் நான் எப்போவும் அதை மனசில் வச்சுக்கிறேன். என்னோட எல்லாத்துக்குமே அவள் தான். அவள் இல்லாமல் அணுவும் அசையாதுங்கிறத தீவிரமாக நம்புகிற ஒரு சாக்த சாதகன் நான். ஸோ அவள் மொத்தத்தில் எந்த விதமான ஒரு தடையோ இல்லை சகுனமோ இல்லை எந்த இடத்துலையுமே இந்த ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டாம், இல்லை இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சகுனம் ஒரு இது எங்கேயுமே பார்க்கவே இல்லை நான். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா 15 வருஷத்தில் நான் நிறையா ரிஜெக்ட் பண்ணுறதுக்குனே ஃபேமஸ் வேணா இருக்கேன்னு சொல்லலாம். ஸோ ஒரு விஷயம் கூட நான் பார்க்கவே இல்லை. ஆனால் இது எதுக்கு நான் இந்த நிகழ்வை இப்போ தீவிரமாக சொல்கிறேன்னா, ஆங்கர் முதல்ல சொன்னாங்க ஷோ ஆரம்பிக்கும் போது, இறைவன் அருளோட இந்த ஷோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்க ஸ்கிரிப்டுக்கு சொல்கிறாங்களான்னு தெரில. ஆனால் நான் ஊர்ஜிதமாக சொல்கிறேன், கண்டிப்பாக அனுகிரகம் இருக்கிறதுனால இது இன்னுமே மேம்படும். எல்லாருக்கும் வளர்ச்சி எல்லாமே இன்னும் பன்மடங்கு பெருக போகுதுங்கிறது தான் ஆற்றல் மிக்க உண்மை. ஏன் அம்பாள் மறுக்கவே இல்லைங்கிறது இங்கே ஒவ்வொருத்தர் சொல்லக்கூடிய கதைகள் கேட்கும்போது எனக்குமே அவங்கள ரொம்ப பர்சனலாக தெரியாது. அவங்கள இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கான நிறையா விஷயங்கள், அவங்க சொன்ன கதைகள் எல்லாமே நான் தீவிரமாக கேட்க ரொம்ப மன உருக்கமாக தான் இருக்குது. எல்லாத்துக்குமே சக்தி அனுகிரகம் கொடுத்து எல்லாரையும் மீட்டெடுத்திருக்காங்கிறது தான் உண்மை. ஆக இது 2 விஷயங்களோடு ஆரம்பித்தேன். அவங்க முதல்ல என்கிட்ட கேட்டாங்க டாபிக் என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் உபாசனை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு மனசில் என்ன இருக்குன்னா, நான் மனசில் என்ன சொல்லணும்னு வச்சுருந்தேனோ, எப்பயுமே சதா மனசில் ஒரு விஷயந்தான் எனக்கு தீவிரமாக இருக்கும். டாபிக்னாலே அதுதான். அது என்னன்னா உபாசனா மார்க்கம். அதாவது மக்கள் இன்றைக்கி மாடர்ன் டேஸில் பக்தியோ அவங்க சொன்ன எனக்கு முன்னாடி பேசினவங்க மாதிரி ரொம்பவே உலகாய் ரீதியான விஷயங்களை பார்த்து நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு ரொம்பவே பக்தியையும் சாமியையும் உதாசீனப்படுத்த ரொம்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அந்த மாதிரியான உதாசீனங்கள்லாம் விடணும். அதுவும் ஏற்கனவே இந்த யூடியூப் கமெண்ட் சொன்ன மாதிரி ஜோதிடர்கள் மேலே ஒரு எப்பயுமே ஒரு கடுப்பு எல்லாருக்கும் யூடியூப்பில் கமெண்ட்ஸில் காட்டுறாங்கன்றதை நானும் கவனிச்சிருக்கேன். ஜோதிடம்லாம் உண்மையா, இதெல்லாம் என்ன அதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ். அதாவது ஜோதிஷம் அப்படின்னா என்னென்னா விளக்கு. ஜோதிஷம் அப்படின்னா ஒரு விளக்கு. நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாத அந்த நேரத்தில் அந்த ஒரு இருட்டான அறையில் ஒரு விளக்கை எடுத்து காட்டுறது தான் ஜோதிஷம். அந்த மாதிரி நமக்காக ஒரு விளக்கை எடுத்து இந்த பாருப்பா அப்படின்னு காட்டக்கூடியவங்கள நம்ம தப்பு சொல்கிறது அவ்வளோ நல்ல பழக்கம் கிடையாது.
அதனால் அதை சமூகம் கண்டிப்பாக மாற்றிக்கணும் அப்படின்றத நான் காட்டுறேன். இன்றைக்கி எவ்வளவோ அறிவியல் ஆப்ஸ் வந்துருச்சு. அதாவது ஒரு ஒரு வானத்தில் வந்து இப்போது ஜோதிடர்கள் வந்து தனுர் ராசியில் சூரியன் இருக்காருன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆப் எடுத்து வானத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த சகிட்டாரியஸ் மண்டலத்தில் சூரியன் இருக்கிறத இன்றைக்கி நீங்களும் பார்க்க முடியும். இப்படி எல்லாத்தையுமே நேரில் பார்க்கக்கூடிய காலம் வந்தும் சும்மா சக மனுஷனை வந்து நோண்டி திட்டி தப்பு சொல்கிற இந்த பழக்கத்தை வந்து சமூகத்தில் எல்லாருமே மாற்றிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து தீவிரமாக சொல்கிறேன். அதே மாதிரி அந்த அவங்க விளக்கு கடை அவங்க ராஜலக்ஷ்மி அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் யூடியூப்பில் இந்த மாதிரி பூஜை பண்ணதை வந்து ரொம்பவே எல்லோரும் குத்தம் சொன்னாங்க, கமெண்ட்ஸ் ரொம்ப பேடாக வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் வந்து நாங்கள் பீடாதிபதி ஆணி எத்தனையோ இடத்துல க்ஷேத்ராடனம் போகிறோம், மலைக்கு போகிறோம், குகைக்கு போகிறோம், எங்கேயோ உட்காந்து தபஸ் பண்ணுறோம். அப்போ மலையில் யாரும் எங்களுக்கு நல்லா அழகாக செதுக்கிய அம்பாள் சிலையை எங்களுக்கு யாரும் தர்றது கிடையாது. அங்கே கல் மரம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து உட்காந்து நாங்கள் நதியில் குளிச்சுட்டு தபஸ் பண்ணி அதுக்கு உண்டான ருத்ராபிஷேகங்கள் செய்யும்போது அது இல்லை, அது வந்து சித்தர்கள்லாம் பண்ணதெல்லாம் தான் உண்மை, இவங்க பண்ணுறது உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி பறைசாற்றினால் அப்போ நம்ம எல்லா தரப்பு மக்களையும் மறுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுவோம். அதனால் யாரோட பக்தியையும் குறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனால் நம்மளால் ஒரு நிமிஷமாவது உட்காந்து பக்தி பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வியை நம்மளை பார்த்து கேட்டுக்கணும். ஒரு குருவாக நான் இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினைக்கிறது அந்த பக்தியை செயல்படுத்துகிற சாதனம், அதுதான் உபாசனை முறை. அதாவது வந்து அவங்க அந்த பாப்பா பட்டர் கதை சொன்ன மாதிரி அந்த பட்டரில் அவர் கண்ணை மூடிட்டு செஞ்சது ஆத்மார்த்த பூஜை. அந்த ஆத்மார்த்த பூஜை தான் அவரோட பக்தியோட செயல்பாடு. நம்ம எண்ணங்கள் வந்து வெளிப்படுறது செயல்கள் மூலமாக. நான் மனசில் உங்கள் மேலே 1000 அன்பு வச்சுருந்துருக்கலாம், ஆனால் செயல்களில் ஏதாவது காமிச்சாதான் தெரியும். அந்த மாதிரி விஷயங்களில் அந்த செயல்களில் காட்டும்போது தான் அந்த விஷயங்கள் வெளிப்படும். அது மாதிரி நம்ம இறைவன் மேலே எவ்வளோ பக்தியோடு இருந்தாலுமே உபாசனை முறை கற்றுண்டு நம்ம செய்யணும் அப்படிங்கிறத வந்து நான் அந்த இடத்துல அழுத்தமாக சொல்லிக்க விரும்புகிறேன். சக்தி உபாசனையில் நான் எப்பயுமே சொல்கிறேன், நம்ம உபாசனா மார்க்கம் வந்து ஜோதிடர்கள் வந்து இப்போ நான் சாதுர்மாசியம் விரதம் இருக்கும்போது எத்தனையோ பேர் எங்கிட்ட வந்து பிக்ஷா வந்தனமாக அரிசி கொடுப்பாங்க, உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது யார் சொல்கிறது அப்படின்னா ஜோதிடர்கள் நிறையா பேர் வழிகாட்டி வராங்க. ஆக இதெல்லாம் வந்து ஒரு சைக்கிளாக எக்கானமியில் இருக்குது. இதை வந்து நம்ம யாரையுமே உதாசீனப்படுத்தி ஒரு நெகட்டிவிட்டியை பரப்ப வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு தீவிரமான விஷயம். அதே மாதிரி உபாசனா மார்க்கத்தை எல்லாரும் நம்பணும். எல்லாரும் பூஜை செய்ய இந்த ChatGPT உலகத்தில் பூஜையெல்லாம் முக்கியமானு கேட்காதீங்க. ஏன்னா ChatGPT எப்படி சமையல் செய்கிறது அப்படின்னு ரெசிபி தான் தரும், ஆனால் கைப்பக்குவங்கிறது நமக்கு வரணும். டேஸ்ட்டுங்கிறது எல்லோரும் சமைச்சும் வந்துடாது. மனசு நல்லா இருக்கணும், எண்ணங்கள் நல்லா இருக்கணும். அந்த மனசு எண்ணங்கள் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு ரத்தனம் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க ஜுவல்லரி ஷாப்லனா யாரோடையோ பக்தி தான் அந்த ஜெம்ஸ்டோன் அந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பு கொடுத்துருக்கு. சும்மா அந்த ஜெம்ஸ்டோன் வந்துடாது. அந்த மாதிரி பக்தியும் உபாசன மார்க்கமும் உங்களை ஒரு பண்படுத்தும். அந்த பண்படுத்துகிற அந்த வாய்ப்பை இந்த மனித ஜென்மத்துக்கு விட்டுறாதீங்க. வேறு எந்த ஜென்மாவில் பிறந்த யாராலையுமே பண்பட முடியாது. ஒரு 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 அக்ரிணையில் இருக்கக்கூடிய விஷயமோ இல்லை இந்த ஸ்பீக்கரோ மைக்கோ தன்னை நான் பண்படுத்திக்கிறேன் அப்படின்னு கிளம்ப முடியாது. ஆனால் மனிதர்களான நம்மளை பண்படுத்திக்கணும் அப்படின்னு கிளம்ப முடியும். அதுக்கு கல்வி, இந்த மாதிரி ஆன்மீகம், சோஷியல் சர்வீஸ் இதெல்லாம் வந்து நம்மளை மேலும் மேலும் ஒரு ரத்தினமாக மாறும். அதனால் மனிதத்தன்மையை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கான சாதனங்களை நெகட்டிவிட்டியால் ஒதுக்கிடாதீங்க. நன்றி. குரு ஸ்ரீ ஆச்சாரியானந்தா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. பேச பேச கேட்கணும்னு ஆசை இருக்குது, இடம் இல்லை நமக்கு. அதனால தான் இன்னொரு நல்ல வாய்ப்பில் ஃபுல் ஆன் பக்தியின் மூலமாகவும் நம்ம சந்திக்கலாம். மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. ஃபுல் ஆன் பக்தி மற்றும் ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்திக் இணைந்து வழங்கும் ஐகிரி நந்தினி நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. டைட்டில் ஸ்பான்சர் வாகினி டிவைன் சொல்யூஷன், பவர்ட் பை ஸ்ரீ ருத்ரா தாந்திரிக அகாடமி, சப்போர்ட்டட் பை டாக்டர் மைதிலி ஜெயராமன், மகா பிரத்யங்கரா தேவி அருள்வாக்கு பீடம், கோ பிரசன்டட் பை டிவைன் கிறிஸ்டல், கோ பிரசன்டட் பை பக்திலயா, மீடியா பார்ட்னர் ரெட் மீடியா வைட், ஸ்பெஷல் தேங்க்ஸ் லக்கி பார்ட்டி.